சாஸ்திரம் சொல்லுகிறது, சந்நியாச தர்மம் சொல்லுகிறது. அடையாளம் கூடாது. அதைத்தான் மனுஷ பஞ்சகத்தில் சொல்லுகிறார் நம்முடைய பகவத்பாதால். காசியில் எல்லா சிஷியரோடும் போறார் நம்முடைய பகவத்பாதால் ஆதிசங்கரர் சுவாமிகள். காசி விஸ்வநாதன் பார்த்தான், ஒரு புலையனாக வந்து சேர்ந்தான். புலையன், பசுவை கொன்று தின்கிற புலையன். சுந்தரர் சொல்லுகிறார், பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றும் அறியார், முசுக்கள் போல் பல வேடரு நாள்தோறும். பசுக்களை கொன்று தின்கிற பாவிகள் என்று சொல்லுகிறார் சுந்தரர். இப்ப சுவாமி பார்த்தார், நந்தியம் பெருமானை அடிச்சு அவர் தோலை உரிச்சு தன் தோல்ல போட்டுக்கொண்டு கையில பறை ஓசையை அடித்துக்கொண்டு பகவத்பாதால் மாதிரி நிற்கிறார். சின்ன வழி. இவரோ எவ்வளோ பெரிய மகான். ஏய் போ என்று சொல்ல, சங்கரா இந்த உடம்பை போ சொல்லுகிறாயா, இல்லை என்னுடைய ஆத்மாவை போ சொல்லுகிறாயா, எதை போ சொல்லுகிறாய் நான் விலகுவதற்கு என்று சொல் என்று கேட்டார். சிஷ்யர்கள் அத்தனை பேரும் கோபத்தோடு இருந்தார்கள். ஆனால் பகவத்பாதால் பார்த்தார், இந்த வார்த்தை இவன் சொல்லுகிறான் என்றால் இவன் புலையன் அல்ல, இவன் புலையன் அல்ல என்று தம்முடைய இமைகளை மூடினார். சங்கரனை தியானம் செய்தார். பெருமான் காட்சி வந்தவன் வேற யாரும் இல்லை, சாட்சாத் காசி விஸ்வநாதன். ஏ பிரபு என்று சொல்லி அவருடைய பாதங்களில் விழுந்தார். விழுந்த மாத்திரத்தில் இறைவன் மறைந்தான். அந்த நேரத்தில் மனுஷ பஞ்சகம் என்கிற அந்த பஞ்சகத்தை பாடினார் பகவத்பாதால். இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தது. அதனாலதான் அத்வைத்தம்னு பேரு. இங்க பேதமே கிடையாது. அதைத்தான் ஐயாவாள் செய்தார், அரதத்தர் செய்தார். அதைத்தான் நம்முடைய சோமாசிமார நாயனாரும் செய்தார். சோமயாகம் செய்தார். சோமயாகம் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான யாகம் சோமயாகம். கேரளாவில் பண்ணுவாங்க சோமயாகம். அது பெரிய விதம் உண்டு. சோமந்தண்டுன்னு ஒரு தண்டு உண்டு. அதை எல்லாரும் கொண்டு வந்து அது சோமந்தண்டை ரெண்டு ஆட்டை கொண்டு வந்து உரலில் போட்டு சோமந்தண்டை நெரிச்சு அதில் சாறு எடுக்கணும். அந்த சாறை எடுத்து யஜ்யத்தில் விடணும். எத்தனையோ அதில் மந்திரம் சாமவேதத்தை சொல்லணும். அதை தினந்தோறும் செய்தாராம் சோமாசின்னு ஒரு அடியார். அம்பர் மகாலம்ங்கிற ஊரில் அவர் பேரே சோமாஜி, சோமயாஜிலுன்னு பேர் வந்தது. வாஜ்பேயி யாகம், நம்ம வாஜ்பேயி இருந்தாரே அவர் பேர், அந்த யாகம் செஞ்சவங்க. அதனால தான் அவர் பேர் வாஜ்பேயின்னு பேர். வாஜ்பேயி யாகம் செய்தவங்க. இப்படி நிறைய யஜ்யம்லாம் இருந்தது, மறைஞ்சு போச்சு. வாஜ்பேயி யாகம் போச்சு, அஸ்வமேதம் போச்சு, சோமயாகமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அங்கங்கே நடக்குது. இந்த யாகம்லாம் பண்ணணும்னா என்ன ஆகும், நல்ல மழை வரும். அது சொல்றார், ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமிசை மாசுபடு மூசு மயிலாடு துறையே. சரி, மத்தியாகனத்தில் போய் சந்தி பண்ணணும்னு சொல்லி அந்த சூரியனை பார்க்கறதுக்காக போகும்போது தெரியல, ஒரே புகமண்டலம். என்னடா இது, சித்திரை மாதம் மத்தியான நேரத்தில் ஒரே மேகமூட்டமாக இருக்கே. சுவாமி அது மேகமூட்டம் இல்லை, அதுதான் ஆகுதியின் புகை என்று சொன்னார்களாம். ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமுரு மூசு மாசுபடு மயிலாடு துறையே, மயிலாடு துறையேன்னு ஞானசம்பந்தர் சொன்னார். இந்த சோமயாசி என்கிற இந்த நாயனார் 63 ஒருவர். தினந்தோறும் சுந்தரருக்காக அரசலாத்தங்கரையை தாண்டி தூதுவளையை கொண்டு போய் சுந்தரருக்கு கொடுப்பார். சுந்தரர் கொல்லப்புறம் வழியாக வரக்கூடிய அந்த தூதுவளையை எடுத்து துவையலாக, மசியலாக, தொகையலாக மாற்றி அதை நைவேத்தியம் செய்வார். ஒரு நாள் அரசலாற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு வந்ததுனால தூதுவளை போய் சேரலை. உடனே அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணும்போது தூதுவளை இல்லை. உடனே கேட்டார், தம்முடைய மனைவியை பார்த்து, இன்னைக்கு தூதுவளை ஏன் வரலன்னு கேட்டார். சுவாமி, அம்பர் மாகாளம் இருந்து ஒரு சோமாசின்னு ஒரு பிராமணர் வருவார், அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னமோ தெரியல, இன்னைக்கு அவர் காணமேன்னு சொன்னார். அப்படியா,
இத்தனை நாளா அந்த அந்தனர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரோ? இவர் சிவாச்சாரியார் சுந்தரர். அப்படியா? நாளைக்கு அவர் எப்படியாவது பார்க்கணுமே என்று சொல்ல, அந்த நேரத்தில் திருவாரூர் தியாகராஜ பெருமானும் சுந்தரரும் தமணிய பொற்பலகையில் அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்களாம். யார்? திருவாரூர் தியாகேச பெருமானும் சுந்தரரும், ரெண்டு பேரும் நண்பர்கள். இப்போ காளியம்மல்ல அமுத்துறார் யார்? சோமாசி. சுவாமி, என் குருநாதரை பார்க்கணும், சுந்தரரை பார்க்கணும். இப்போ சுவாமி பார்த்தார் சிவபெருமான். அப்பா சுந்தரா, நான் என்னை மனசுக்கிறேன், நீ அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னார். உடனே சோமாசி வந்தார், சுந்தரரை வணங்கினார், நமஸ்காரம் செய்தார். அப்பா, இவரும் வணங்கினார். சுவாமி, சோமாசி மாறரே, சோமயாகம் செய்யக்கூடியவரே, அங்கிருந்து அம்பர் மாகாளத்திலிருந்து திருவாரூர் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 30 கிலோமீட்டர். என்ன தினந்தோறும் பார்க்கறதுக்காக அங்கிருந்து தூதுவளையை கொண்டு வந்திருக்கிறீரே. நான் பதிகம் பாடுறதுக்கு சாரீரம் ஒழுங்கா இருக்கணும்னு தூதுவளை, அறிவுக்கும் நமக்கும் தூது போகிற ஒரு கீரை, அது தூதுவளைன்னு பேர். அதை கொண்டு வரியேப்பா, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். சுவாமி, ஒன்றும் வேண்டாம், நான் தினந்தோறும் சோமயாகம் செய்கிறேன் அம்பர் மகாலத்தில், சோமயாகம். அந்த சோமயாகத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஒரு தடவையாவது எழுந்தருளி எனக்கு அனுகிரகம் செய்யணும் சுவாமி. இவர் பக்கத்தில் பார்த்தார். என்ன சுவாமி, அப்பாயின்மெண்ட் தரலாமா? சுந்தரா, சுந்தரா அமைதியார், எல்லாம் எனக்கு தெரியும். நான் எப்போ வர்றேன், எந்த மாதிரி வருவேன்னு அவங்கள்ட்ட சொல்லாத, அவனை யாகம் பண்ண சொல், சுவாமி வருவார்னு சொல்லு போ. அப்பா, சுவாமி வருவார் போ என்று சொல்ல, வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று இவர் சோமயாகம் செய்கிறார். வெள்ளி தாம்பாளத்தில் ஆகுதிகள், அவிசுகள் எல்லாம் வச்சு எல்லா அந்தணர்களும், இப்போ இருக்கிற யாகசாலை வேற, அப்போ இருக்கிற யாகசாலை வேற. நான் பார்த்துருக்கிறேன், யாகசாலையில் லைட்டே வராது, மைக்கு உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. சாணம் போட்டு ஒவ்வொரு காலமும் பூஜை முடிஞ்சப்புறம் சாணம் போட்டு மெழுகிற வழக்கம் உண்டு. ஆமாம், யாகசாலையிலே நைவேத்தியம் பண்ணுற வழக்கமும் உண்டு. அங்கே செய்கிற அந்த பிரசாதம் தான் அங்கே நைவேத்தியமாக அவிசாக போடணுங்கிற விதியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கமர்ஷியலில் ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் சாத்தியப்படுமா சார் அப்படின்னு. ஆனால் இந்த காலம்லாம் பொற்காலமாக இருந்தது. இதை புராணங்களில் தான் பார்க்க முடிஞ்சுது. அது பெரிய புராணத்தில் சொல்கிறார், இப்படியெல்லாம் யாகசாலை இருந்ததை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி இருக்கிற பொழுது வைகாசி மாதம் ஆயில்ய அன்னைக்கு இவர் நினச்சிக்கிட்டார், சுவாமி நல்லா பஞ்சகஜம் கட்டி கொண்டு கையில் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு மான் மழுவோடு வருவார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீச வடிவிலே வந்து சேர்ந்தார். நீச வடிவிலே வந்து சேர்ந்தார். எப்படி ஆதிசங்கரருக்கு வந்தாரோ அதே மாதிரி நந்திய பெருமானை பசுவை கொன்று தோலை உரித்து தன் தோலில் போட்டுக்கிட்டார். அன்னை பராசக்தி உமையவளை தலையின் மீது கல்லு குடத்தை வச்சுக்க சொல்லிட்டார். விநாயகரையும் முருகனையும் நீச குழந்தைகளாக மாற்றினார். கையில் பறை மேளத்தை அடித்தார். கருப்பு கயிறை பூணூலாக அணிந்து கொண்டார். ஆனால் நெத்தியில் பஸ்வம் என்கிற விபூதியை அணிந்து கொண்டார். ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டார். பெரிய யாகசாலை. இன்னைக்கு இப்படி வந்தால் கூட நம்ம யாரும் உள்ளே விட மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஊருக்குள்ளேயே விட மாட்டோம். இன்னமும் சில கட்டுப்பாடெல்லாம் உண்டு. ஆனால் என்ன பண்ணுறார் சிவபெருமான், திருவாரூர் தியாகேசர் அங்கேருந்து நேராக வந்து யாகசாலை முன்னால் அந்த மேளத்தை அடிக்கிறார். டம் 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 டம். ஏ சோமாசி, நான் தான் வந்திருக்கேன் உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறார். கூட இருக்கிற எல்லா அந்தணர்களும், என்னையா இது, அவங்களோடலாம் நீ சாகுவாசம் வச்சிருக்கிறியே, ஓஹோ இதுதான் உன் சமாச்சாரமோ, ஏ சோமாசி நீ என்ன அனுஷதம் பண்ணி விட்டாய் அப்படின்னு எல்லா அந்தணர்களும் சபிக்க ஆரம்பித்தார்கள். யார? சோமாசி. இவர் வந்தவரை அவருடைய உடம்பை பார்க்கவில்லை சோமாசிமார நாயனார். அவர் தோளில் இருந்த பசுவை பார்க்கவில்லை, அவருடைய உடம்பை பார்க்கவில்லை. அவன் அந்தணனா மற்றவர்களான்னு பார்க்கல. என்ன செய்தார் தெரியுமா? அவன் நெற்றியை பார்த்தார். ஆஹா, அவரை பார்க்கிற பொழுது ஒரு சிவனடியார் போல தெரிகிறதே,
சுவாமி உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஆகுதியில் போட வேண்டிய அவிசுணவுகளை, பட்டு பீதாம்பரங்களை, பழவர்க்கங்களை, நைவேத்தியங்களை தாம்பாளத்தில் வைத்தார். தம்முடைய மனைவி சுசீலையோடு சென்று பூர்ணாகுதியை வழங்க வேண்டிய சோமாசிமார நாயனார், இந்த வேள்வியினுடைய நாயகனே நீதானப்பா என்று சொல்லி அந்த அவிசை போடக்கூடிய பூர்ணாகுதியை அவர் கையில் கொடுத்தார். வாங்குவார் போல வாங்கி விண்ணிலே மறைந்து தியாகேச பெருமான் இரு பிறையோடு தரிசனம் கொடுத்தாரா சோமாசிக்கு. சோமாசி, உன்னை போல் யார் செய்வார்?